இன்று பயணம் பரமக்குடியிலிருந்து காரங்காடு நோக்கி. ஆம், காரங்காட்டில் கால் பாதத்தில் சிகிச்சை செய்து அதில் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் மூலமாக கால் வலியை போக்கக்கூடிய வைத்தியம் செய்வதாக கேள்விப்பட்டேன். அது புதுமையாக தெரிந்தது. அந்த சிகிச்சை எவ்வாறு என்று தெரிந்து கொள்ளவும், அதன் மூலம் பயன்கள் எந்த அளவு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதை சிகிச்சையின் மூலமும் பெறவும் காரங்காடு நோக்கி பரமக்குடியிலிருந்து பயணம். ஆம், இது பரமக்குடி நோக்கி. ஆம், காடடர்ந்தகுடி என்று நினைக்கின்றேன். அந்த வழியாக பயணித்து ஒவ்வொரு சிறு கிராமமாக கிழக்கு நோக்கி, கடற்கரை சாலை நோக்கி பயணித்தோம். வழியிலே நன்கு விளைந்த பயிர்களையும் ஓரளவு வளர்ந்து விளைந்தாலும் மேலும் சில காலத்திற்கு வான்மழையோ அல்லது வாய்க்கால் தண்ணீரோ தேவை என்பது போல் இருந்தன. பச்சை பசேல் என்ற பயிர்களின் வனப்பு பார்க்க மிகவும் அருமையாக இருந்தது. ரம்மியமான காட்சிகள் சாலையின் இருபுறமும் இருந்தாலும் சாலைகளின் குறுக்கே இருசக்கர வாகனங்கள் ஓட்டி வருபவர்கள் கவனம் இல்லாமலும் திடீரென்று குறுக்கே வருவதுமாக இருந்ததால் சற்று பதைபதைப்பாகவே இருந்தது. எப்பொழுது கடற்கரை சாலை வரும், ஈசிஆர் ரோடு என்று சொல்லக்கூடிய கடற்கரை சாலை சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கடலோரமாகவே சாலை அமைக்கப்பட்டு அந்த சாலையும் நாம் நெடுகிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சாலையை நாம் போய் சேர்ந்த பின்புதான் சற்று ஆறுதலாக இருக்கும் என்று மிகவும் ஆர்வமாக இருபுறமும் சென்று கொண்டிருந்தோம். வயல்வெளியில் நெற்பயிர்கள் நிறைய தெரிந்தாலும் அவை விளைந்து விடுமா அல்லது
வரக்கூடிய புயல் காற்று சற்று ஆறுதலை தரும் வண்ணம் அடிக்கடி புயல் வருகிறதோ இல்லையோ புயல் உற்பத்தி ஆகி ஒரு இடத்திலிருந்து தென்பகுதியிலிருந்து வடபகுதியில் செல்லும் பொழுது இங்கு மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் தொடர்ச்சியாக இருந்து அதன் மூலமாக சிறிய அளவிலே சில நாட்கள் ஓரளவுக்கு மழை பெய்து வந்தது. அதன் மூலமாக சாலையின் இருபுறமும் மழை தண்ணீர் தேங்கி இருந்தது. இருந்தாலும் அப்படியே நமது பயணம் தொடர்ந்து வந்து தற்பொழுது காரங்காடு பகுதி நெருங்கிவிட்டது போல் தெரிகிறது. ஏனெனில் சிறு பாதையாக மட்டுமே உள்ளது. அந்த காரங்காடு பகுதியில் என்ன சிறப்பு என்று பார்த்தோம் என்றால், அதில் காரங்காடு இது காரங்காடு கிராமத்திலே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழைய மிக பழமையான ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தினுடைய அமைப்பை பார்த்தாலே அதனுடைய வயது தெரிகிறது. அது என்னவாக இருந்தது என்று கேட்கும் பொழுது ஒரு சத்திரமாகவும் கல்வி சாலையாகவும் இருந்திருக்கிறது. அது கடற்கரை கிராமமாக இருந்தாலும் கிறித்துவ பாதிரிமார்கள் இந்த பகுதியிலே மீனவர்கள் மத்தியிலேயே தங்கள் மத போதனைகளுக்காக கடலோரம் உள்ள அந்த மீனவர்கள் மத்தியிலே இந்த கிராமத்தை அபிவிருத்தி செய்யும் நோக்கிலே அங்கே ஒரு கோயில் சர்ச்சு ஒன்றை கட்டி அந்த பாதிரியார் அந்த காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக இந்த கிராமத்திற்கு அந்த மீனவர்களுக்கும் சேவை செய்து வந்ததனால் பள்ளிக்கூடங்களும் பழங்காலத்திலேயே கட்டப்பட்டு அதன் மூலமாக போதனைகள் நடந்து இருக்கின்றன. இதுவும் அந்த காரங்காட்டில் உள்ள கிராமங்கள் தான். தற்பொழுது சிறப்பாக பெரிய கட்டிடங்களெல்லாம் கட்டி அங்கே பலர் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த காரங்காட்டில் உள்ள அந்த கால் சிகிச்சை மையத்திற்கு வந்துவிட்டோம். அந்த மையத்திலே ஓரளவுக்கு சிகிச்சைக்காக வந்தவர்கள் காலை ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் அந்த சிகிச்சை நிலையத்தையும் நாம் வெளியிலிருந்தே பார்த்து அந்த சிகிச்சை முறையை ஓரளவு தெரிந்து கொண்டு அங்கே சிகிச்சையும் எடுத்த பின்பு அந்த சிகிச்சை மையத்திலிருந்து அருகாமையிலே இருந்த ஒரு மாதா கோவிலுக்கும் கடற்கரை பகுதிக்கு சென்றோம்.
அந்த கடற்கரை பகுதியிலே சர்ச் ஒன்றும் இருக்கிறது. நாங்கள் சென்ற பொழுது அந்த ஆலயம் திறக்கப்படாமல் மூடி கிடந்தது. சிகிச்சை எவ்வாறு இருந்தது என்று இந்த இதற்கு முன்பு சிகிச்சை பெற்றவர்களிடம் ஓரளவு கேட்டு தெரிந்து கொண்டு அவர்கள் தந்த விளக்கத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் ஏற்கனவே இந்த கால் வலிக்காகவும் சிகிச்சைக்காக வந்து அது பூரண குணமானாலும் தற்பொழுது வேறு விதமாக கீழே விழுந்து விட்டதால் அவர்கள் இப்பொழுது ஒரு 5 ஆண்டு கழித்து அவர்களுக்கு ஏற்பட்ட காயத்திற்கு தீர்வாக இந்த சிகிச்சை பெற வந்திருப்பதாக கூறினார்கள். ஆனால் இந்த சிகிச்சை ஓரளவு நன்கு பலன் அளிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு மெல்ல நகர்ந்து கடற்கரை நோக்கி பயணித்தோம். கடற்கரை என்பது பெரிய கடலின் கரையாக இல்லாமல் அது பேக் வாட்டர், அதாவது சாலை அலையாத்தி காடுகள், அதாவது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் நிறைந்த ஒரு இயற்கை சுற்றுலா தலமாகவும் இந்த காரங்காடு இருந்து வருகிறது. இங்கு படகு சவாரியும் ஸ்நார்க்கலிங், கேக்கிங், கடல் உணவு போன்ற வசதிகளும் இருந்திருக்கிறது. இது உள்ளூர் சமூகத்தால் வனத்துறையின் வழிகாட்டுதலின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு நடந்து வந்திருக்கிறது. ஆனாலும் நாங்கள் சென்ற பொழுது அவைகள் அந்த படகுத்துறையுமே செயல்படாத நிலையில் இருந்தது. மேலும் இது பறவைகளுடைய பறவைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் இயற்கை அழகை கண்டு ரசிக்க சிறந்த இடமாகவும் இருந்தது. ஆனால் அந்த படகு சவாரியும் அந்த சுற்றுலா சம்பந்தப்பட்ட அலுவலர்களும் யாரும் இல்லாததனால் அந்த பறவைகளை பற்றியும் கடல் அமைப்புகளை பற்றியும் படகு மூலமாக சென்று பார்க்க முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் அந்த அருகில் இருந்த அந்த மாதா கோயிலுக்கு சென்று அதன் அருகிலே நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகளையும் அந்த நீர்நிலையையும் பார்த்து அனுபவித்து அதன் பின்பு திரும்பி வர நேர்ந்தது. நாம் பார்ப்பது அந்த மாதா கோயிலுடைய ஸ்தூபமும் கோபுரங்களிலும் சில சிலைகள் இருந்தன. இந்த சிலைகளுள்ள கோபுரம் சமீபத்தில் தான் கட்டப்பட்டு இருக்கிறது. மற்றபடி காரங்காடு வனப்பகுதியையும் கடல் பகுதியும் மீண்டும் ஒரு நாள் வந்து பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு எண்ணத்தோடு நிறைவோடு வீடு திரும்பினோம். நன்றி, வணக்கம்.